அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று நமது இந்துக்களுடைய கோயில் நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மிகப்பெரிய கோயில் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. இதை தமிழக அரசு எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் நமது முன்னோர்கள் எல்லாம் இந்த கோயிலில் நமது வீட்டு விழாக்களுக்காகவும் நமது மக்களுக்காகவும் கோயில்களுக்கு நிலங்களை ஒதுக்கி ஒரு திருமணம் வீட்டு விசேஷங்கள் அனைத்துமே அந்த கோயில்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சராசரியாக ஒரு திருமணம் நாம் வீட்டு திருமணம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது மண்டப வாடகை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த அளவுக்கு இன்று கல்யாணம் ஒவ்வொரு இந்து விசேஷங்களுக்கும் மிகப்பெரிய பொருளாதார செலவை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் கோயில் முழுவதும் கோயிலுக்காக கோயில் இடங்களை ஒதுக்கி அங்கு மண்டபங்கள் கட்டி நமது மக்களுக்காக நிலங்களை எல்லாம் கோயில் பெயரில் எழுதி வைத்தார்கள். ஆனால் இன்று அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கோயில் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கோயிலை ஆக்கிரமிப்பு செய்து அங்கு கோயில் சொத்துக்களை எல்லாம் தங்கள் வசப்படுத்தி இன்று அனுபவித்து வருகிறார்கள். அதனால் மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் இல்லாமல் மக்கள் மிகவும் பாதிப்படைந்து மிகவும் சிறப்படும் சூழ்நிலை இருக்கிறது. அதற்காகத்தான் கோயில் சொத்துக்களை எல்லாம் மீட்க வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் கோயில் சொத்துக்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோயில் சொத்துக்களை வைத்து கொள்ளை. சாமி கும்பிட போகணும்னா உள்ள நுழையும் போதுமே நுழைய கட்டணம் கட்டணும். அதுக்கப்புறம் இலவச செருப்பு கட்டணம் சொன்னாங்க. அதுக்கும் இப்போ தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோயில்கள் கூட செருப்பு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. நாம் எந்த வாகனத்தை செல்ல வேண்டும் சொன்னால் அந்த வாகனத்துக்கு கட்டணம், சாமியை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் தனியாக கட்டணம். இப்படி தொடர்ந்து கட்டணங்களை போட்டு ஏற்கனவே கோடிக்கணக்கில் ஒவ்வொரு கோயிலுக்கும் சொத்துக்கள் இருந்தும் அந்த சொத்துக்களையும் கொள்ளையடிக்கப்பட்டு கோயிலுக்கு ஒரு மக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்டு இப்படி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியல, இந்த கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வசனம் கோயில்கள் பெரிய கூடாரமாகிவிட்டது அப்படின்னு வசனம் எழுதுவார். அதே நிலைதான் இந்த அவர் ஆட்சி செய்வது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு செல்வோர் மீது பல கட்டணங்களை செலுத்துகிறார்கள், வசூல் செய்கிறார்கள். அந்த பணம் உண்டியல் பணம் எதுவுமே கோயிலுக்காக மக்களுக்காக செலவிடப்படுவதில்லை. அது அனைத்துமே கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோயில் கொடியூர் கூடாரம் தொடர்ந்து இந்து கோயில் இழிவாக பேசிவிட்டு இந்த கோயிலுக்குள் உட்கார்ந்து கொண்டு கோயில் சொத்துக்களையும் சுரண்டி வருகிறார்கள். இதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். பல்லடம் அருளானந்த ஈஸ்வரன் கோயில் சொத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 கோடிக்கு மேல போகும் அந்த சொத்து. ஆனா ஒரு நேரம் ஒரு பைசா ஒரு ரூபாய் கூட அந்த கோயிலுக்கு செலவு செய்யறதில்லை. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டு இருக்கும் அந்த கோயில் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல சொத்து இருக்கிறது. ஆனா ஒரு ரூபாய் கூட கோயிலுக்கு செலவு செய்யறதில்லை. அந்த 10 கோடி ரூபாய் சொத்து உட்கார்ந்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வரும் பக்தர்களை மிரட்டுகிறார்கள். நீயும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுற, ஒரு பௌர்ணமி என்றோ பிரதோஷம் என்றோ அங்கு செல்லும் பக்தர்கள் மிரட்டப்படுகிறார்கள். இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு கொலையை செஞ்சு வரும்னு மிரட்டுறாங்க. ஆகவே இந்த தமிழக அரசு இதை வேடிக்கை பார்க்க கூடாது. இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நாங்கள் உடனே ஆக்கிரமிப்புகள் எல்லாம் உடனே நாங்கள் கோரிக்கை வைத்த போது அதிகாரி சொல்லுவது உடனே சென்று நாங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றி வருவோம் சொல்றாங்க. கண்டிப்பா ஆக்கிரமே அகற்றுவோம் என்கிறார்கள். ஆனா ஆக்கிரமிப்பாளர் போய் பேசிட்டு வர்றப்ப அப்படியே சிரிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அந்த ரோம் போய் என்ன நடக்குதுன்னு தெரியதில்லை. போறவங்க திரும்பி வர்ற பாத்தீங்கன்னா சோர்மலை ஆக்கிரமிப்பாளர் சோர்மலை கை போட்டு ஒன்னும் ஜோடி வந்து அப்படியே போயிடுறாங்க. இது பல ஆண்டுகளாக இந்த கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தமிழக அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த பௌர்ணமி மற்றும் இங்க உண்ணாவிரதம் போராட்டம் போட்டுக்குன்னா ஜனம் கம்மியாக வருவாங்க. கோவில்ல ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பாத்தீங்கன்னா சிவன் ஆலயங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமியும் நாங்கள் லட்சக்கணக்கான பக்தர்களை சந்தித்து எங்கள் போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவே தமிழக அரசு உடனே
இந்து ஆலயங்களை விட்டு வெளியேற வேண்டும். உங்களால முடியல, எங்க ஆன்மீக பெரியவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, இந்து சமயத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் கோடான கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் பார்த்துக் கொள்வோம். உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்ததாக வாழிய செந்தமிழ்